நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ஜெயிப்பா தோப்பா? நீதான் பெரிய முகசாஸ்திரம் வல்லுறாச்சு. சார் முகத்தை பார்த்து கண்டுபிடி. டேய், சார் எப்பவுமே ஒரு பிளாங்க் ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. நல்லது நடந்தாலும் சிரிக்க மாட்டாரு, கெட்டது நடந்தாலும் அழமாட்டாரு. அவர் ஒரு முற்றும் தோர்ந்த முனிவர்ரா. கிளைண்டோட யார் ஏர்போர்ட் போறாங்க? டேவிட் போறார் சார். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான கிளைண்ட்டை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே இல்லை. யாருமே செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சலாம் போட்டு பண்றதுக்கு எத்தனையோ கம்பெனிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இருக்கிறதுல பெஸ்ட் செலக்ட் பண்றது அவங்க வேலை. சுமாரா பண்றவங்களை தட்டி கொடுத்து வேலை கத்து கொடுக்கறது அவங்க வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நியாயமா அவங்க செலக்ட் பண்ணவே கூடாது. அவன் அனுப்பின பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்காம தப்பான ஒரு வேலையை பண்ணிட்டு அதை பிரசன்ட் பண்றதுக்காக அவங்களை இவ்வளவு தூரம் வரவழைச்சு அந்த இடத்துல நான் இருந்தேன்னா லைஃப் லாங் நான் நெட்டை பேன் பண்ணிருப்பேன். நல்ல வேலை சார், நீங்க டார்கெட் கார்ப்பரேஷனோட சிஐஓவா இல்ல. உலகத்துல சகிச்சிக்கவே முடியாத விஷயம் முட்டாள்தனம். அவன் கேட்டது ஏ, நம்ம விழுந்து விழுந்து ரெடி பண்ணது பி. இது பெரிய முட்டாள்தனம். இருந்தாலும் நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது எப்படி? லக்கு தானே சார்? லக்கா? இல்ல சார், லக்கு இல்ல சார். அப்புறம் லக்கு இல்லைன்னா வேற என்ன? அப்போ நீங்களும் லக்கு தான் சொல்ல வரீங்களா சார்? கார்த்திக் தான் சார். கார்த்திக்னா? நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுக்கு காரணம் கார்த்திக் தானே சார். கார்த்திக் என்ன உலகத்துல எங்குமே இல்லாத ஒரு எக்ஸ்பர்ட்டா? இல்ல அவர் என்ன பில் கேட்ஸா இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸா அவருக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு? கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்ல வராருன்னு புரிய மாட்டேங்குது. நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது காரணம் கார்த்திக் இல்ல, கார்த்திக் பண்ண ஒரு நல்ல விஷயம். It touched someone's heart and we got the second chance. உலகத்துல நல்ல விஷயத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம தொடர்ந்து நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும். எத்தனையோ வருஷமா கார்த்திக் அந்த ஹோமுக்கு போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதனால என்ன பிரயோஜனம் அவன் யோசிச்சது இல்லை. அவன் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பண்ணிட்டே இருக்கான். இன்னைக்கு அவன் எதிர்பாராத சமயத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பலன் கிடைச்சிருக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த டீமுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லவனா இருக்கிறதுக்கான ரிவார்ட்ஸ் லேட்டா கிடைக்கலாம், ஆனா ஒருபோதும் கிடைக்காம போகாது. திறமைசாலிங்க தோத்து போலாம், ஆனா நல்லவங்க ஒருபோதும் தோக்க மாட்டாங்க. திறமையா இருக்கிறது முக்கியம்னா அதை விட முக்கியம் நல்லவனா இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏதோ ஒரு குழந்தைக்கு நீ பண்ண நல்ல விஷயம் இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க காரணமா இருந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏன் உங்களை எல்லாம் கூட்டி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா எஸ் சார். டார்கெட் ஒரு ப்ராஜெக்டை ஓரலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் சார், அப்ப ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சா சார்? எஸ், we've done it கார்த்திக். மச்சான், சார், it's a great news சார். எஸ், இட்ஸ் a great news. 1 வீக்ல அவங்க கமிட்டியில் அப்ரூவல் வாங்கிட்டு நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. That and all formalities, but basically we got the project. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலன்னப்போ எப்படி தோல்வி உங்க தலையில ஏத்திக்காதீங்கன்னு சொன்னனோ அதே தான் வெற்றிக்கும். இந்த வெற்றியை உங்க தலையில ஏத்திக்காதீங்க. தோல்வியாவது பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பவும் நம்ம சக்சஸ் பண்ணுங்கிற மோட்டிவை நமக்கு கொடுக்கும். சக்சஸை மட்டும் ஏத்திக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். தோத்து போனவன் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு தடவை ஜெயிச்சவன் திரும்பவும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தோல்விங்கிறது பெயின், சக்சஸ்ங்கிறது ப்ரெஷர். பெயினை சமாளிச்சிடலாம், ப்ரெஷரை தாங்கிக்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எஸ் சார். லக்ஷ்மி ராஜ் எங்க? லஞ்சுக்காக வெளியே போயிருக்காங்க சார். அவங்க கிட்ட இந்த நியூஸை பாஸ் பண்ணிடுங்க. டீமை சைஸ் அப் பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நிறைய வேலைங்க இருக்கும். உங்க ஒவ்வொருத்தர் கீழே ஆளுங்க வர்றப்ப உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதை பண்றது தான் சிரமமான விஷயம். எல்லாரும் வேலை முடிஞ்சிட்டதா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்காதீங்க. இனிமே தான் வேலையை ஆரம்பிக்கிறீங்க. அனாவசியமா லீவ் போடுறது, பக்கத்தில் இருக்கவங்க பேசிட்டு இருக்கிறது, எப்ப பாரு கேன்டீன்லயும் கீழே இருக்க டீ கடையிலையும் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இது வரைக்கும் வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப நிஜமாவே வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. போராடுறப்ப எல்லாம் ஒன்னா தான் இருப்பான். மேல இருக்கவன், கீழே இருக்கவன், கம்மியா வேலை செய்யறவன், அதிகமா வேலை செய்யறவன், இப்படி எந்த வேறுபாடுமே இல்லாம இது வரைக்கும் இருந்துட்டீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது என்னால வந்துச்சு, இது ஒன்னால வந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு நிப்பீங்க. அதெல்லாம் இல்லாம
எப்படி இந்த பிரசன்டேஷனுக்காக ஒண்ணா ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வேலையும் ஒண்ணா சேர்ந்து செய்யணும். நீங்க போலாம். நாளைக்கு மொத்த டீமோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.